நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர், 2 லட்சம் கூட இல்லை. சரிங்களா? அப்போ இந்த வந்த நண்பர்கள் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எதுக்குடா இங்கே போய் வாங்கினேன், உடக்கா கூட முட்டை விடாது, வேற பக்கம் நல்ல இடமா பார்த்தாண்டா உடக்கா கூட முட்டை விடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. வேற வழி இல்லை, புளியங்கொட்டையை வாங்கி அங்கங்கே இறச்சி விட்டுரு, புளிய மரம் தானா முளைச்சிக்கும், நீ தண்ணியோட தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இடம். அதற்கு பிறகு நான் போரெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே இந்த லேண்டெல்லாம் விலை ஏறிடுச்சு. நானே இந்த இடத்த அப்புறம் 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த தோட்டத்தை பேஸ் பண்ணி ஏதாவது ஃபியூச்சர் பிளான் அந்த மாதிரி இருக்கா சார், இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு? நம்மளுடைய நல்லா நடக்கிற காலத்துல நம்ம இதை பண்ணி வச்சிட்டோம். நடக்க முடியாத காலத்துல இங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு இது ஏதாவது பயனுள்ளதா இருக்கலாம். பலாமரம் கொஞ்சம் கேரளாவிலேருந்து வாங்கியிருக்குது, கொஞ்சம் பன்ருட்டிலேருந்து வாங்கியிருக்குது. அந்தியூர்லேயே இருக்கிற நர்சரிக்காரங்க கொடுத்தது தான் இங்கே இருக்கிற எல்லா செடிகளும் எல்லா மரங்களும். ஏன்னா அந்த வீடு கட்ட ஆரம்பித்த அந்த ஸ்டார்டிங்கில் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவராக இந்த வீட்டுக்கு தேவையானதை கொண்டு வந்து அவர் கொடுத்தாரு. கேரளாவில் ஒரு விவசாய பண்ணை இருக்குது, கவர்மெண்டோடது தான், அங்கே வாங்கினது இந்த ரெண்டும். முதல்ல காய்ச்ச லெமனும் முதல்ல காய்ச்ச ஆரஞ்சும் நம்மளோட அந்த 2 செடிகள் தான். இது அத்தி. அத்தி நம்ம பார்க்கும்போது சின்ன அளவில் இருக்கும்ல சார்? ஆமாம், இது இந்த அந்தியூரில் கொடுத்தது தான். நாங்கள் இது வந்து கிலோ 40 ரூபாய்க்கெல்லாம் விற்று இருக்கிறோம் அந்த கொரோனா டைமில் பொரியல் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப நல்லதான் இது. ஆனால் மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக இது இருக்கிற மாதிரி தெரியல. இது பொரியல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பலாக்காய் பொரியல் மாதிரியே தான் இருக்கும். அது சப்போட்டா 4 வரிசையா இருக்கு, கொய்யா அந்த மாதிரி அங்கே இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. சரி, இப்போ இந்த பழம் ஆகட்டும் இல்லை அங்கே தேங்காய் அதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து அந்த பயன்பாடு அப்படின்றது என்ன சார்? இங்கேருந்து சென்னை கொண்டு போகிற வழக்கம்லாம் இருக்கா? நிறைய பேருக்கு கொடுப்பேன். இங்கிருந்து நிறைய நான் எடுத்துட்டு போவேன். பப்பாளி அது இது சிற்பி சார் மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு கொடுப்பேன், விக்ரமன் சார் வீட்டில் கொடுப்பேன். எல்லாம் இருக்குது. நவாப்பழம் 3 மரம் பாருங்க, நவாப்பழ மரம், இலந்த பழம். இந்த இலந்தை வந்து 2 விதமா இருக்கும். இந்த இலந்தை இந்த மாதிரி இலந்தை, நாட்டு இலந்தை இது. அப்புறம் அதுலயே பெரிய இவ்வளவு பெருசு காய்க்கிற இலந்தை இருக்கும். இதுதான் அந்த சொன்ன நாவல் பழ சைஸ்ல, இத்தனோண்டு சைஸ்ல தான் சொலையே இருக்கும். அந்த கொட்டையும் நீங்க மென்னே சாப்பிட்டுலாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த நாவல் பழம். எல்லாமே இங்கேயே காய்க்கும், காயெல்லாம் இதுலயே காய்க்கும், இதுக்குள்ளேயே காய்க்கும் காய். பிஹாண்டோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹாலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.